இதே அரசியல் தொடரணுமா? தமிழ்நாட்டுக்கு ஒரு மாற்றம் வேணுமா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்தை சொல்லுங்கள். மாற்றம் வேணும். ஏன்னா இந்த ஆட்சி தான் ரொம்ப வருஷமாக இருக்கே. தாத்தாலேருந்து அப்புறம் பையன், அப்புறம் வந்து பேரன், இப்போ அடுத்த பேரனும் வந்துடுவான் போல். ஆனால் இந்த ஆட்சி போதும். நெக்ஸ்ட்டு ஒரு ஆட்சி புதுசாக வரட்டும். புதுசாக வந்தால் மேபி நிறைய நல்லது நடக்க வாய்ப்பு இருக்குன்னு தோணுது. எனக்கு மட்டும் இல்லை, சில மக்களுக்கு. புதுசாக வந்தோன்னா நிறைய பேர் இருக்காங்க. இவர் நம்ம விவசாய குடும்பத்துலேருந்து வந்த எடப்பாடி பழனிசாமி எதிர்க்கட்சியில் அவங்க இருக்காங்க. இப்போ தேமுதிக கட்சியில் இருக்காங்க. அப்புறம் வந்து சீமான் அவர்கள் இருக்காங்க. இப்போ டிவி கத்தில் விஜய் இருக்காங்க. யார் வந்தால் நல்லாயிருக்கும், மாற்றம் நடக்கும்னு நீங்கள் நம்புறீங்க? ஏடிஎம்கே வித் டிவிகே, இது 2 பேரில் யார் வந்தாலும் நல்லது நடக்கும். கூட்டணி வச்ச மாதிரியே சொல்கிறீங்க, வச்சுட்டாங்களா? கூட்டணின்னு கிடையாது, இவங்க 2 பேருமே இப்போ விஜய் வந்து புதுசாக வந்திருக்காரு. ஏடிஎம்கே ஆல்ரெடி இருக்கிறது. அவர் இருந்தப்போ என்ன நிறைய நல்ல விஷயம் நடந்துச்சு. ஸோ அதை வச்சு சொல்கிறேன். இப்போ டிவிக்கேவும் அதே மைண்ட் செட்டில் தான் இருக்கார். ஸோ விஜய் அவர்களும் அதே மைண்ட் செட் தான். ஸோ விஜய் அண்ணா வந்தாலும் ஓகே தான், நல்லாயிருக்கும். எப்படி சொல்கிறது, மக்களுக்கும் கொஞ்சம் சேஃபாக இருக்கும்னு ஃபீல் பண்ணுறேன். நீங்கள் வந்து 2 கட்சியும் கூட்டணி பற்றி சொல்கிறீங்க. ஆக்சுவலாக நீங்கள் யாரை பார்த்து போடுவீங்க ஓட்டு? நான் விஜய்க்கு தான் போடுவேன், தளபதி விஜய். இப்போ ஏடிஎம் கூட கூட்டணி வச்சா டிவி கத்தில் விஜய் வந்து அவர் வந்து முதலமைச்சர் ஆக முடியாது. கூட்டணி வைக்க மாட்டார். அது என்னோட கருத்து, பர்சனலாக என்னோட கருத்து. இப்போ டிஎம்கேவும் டிவிக்கேவும் கூட்டணி வைக்க முடியுமா? முடியாதுல்ல. ஏன்னா அவர் ஆல்ரெடி சொல்லிட்டாரு கூட்டணி கிடையாது. யார் கூடயே கூட்டணி இல்லை இப்போ வரைக்கும். அது முடிவு பண்ண முடியல. இது என்னோட பர்சனல் கருத்து. ஏடிஎம்கே நல்லது பண்ணியிருக்கு. ஸோ அதை வச்சு நான் சொல்கிறேன். இப்போ டிஎம்கே வரல அப்படின்னா ஆப்ஷன் வந்து ஏடிஎம்கே தான். இப்போ ஏடிஎம்கே ஆப்போசிட் இன்னொரு கட்சினா டிவிக்கே. மற்றபடி எந்த சப்போர்ட்ஸும் இல்லை. இதுதான் 3மே வந்து சப்போர்ட்டடாக போயிட்டுருக்கு. இப்போ யார் கேள்வி கேட்டாலும் டிவிக்கேவா டிஎம்கேவா ஏடிஎம்கே தான் கேட்குறீங்க. ஸோ அதனால் டிவிக்கே, அதுக்காக சொல்கிறேன். இல்லை அப்படியே சீமான்னு ஒரு கட்சி கூட அவர் கூட இருக்கார், நாம் தமிழர். பேச வேண்டிய விஷயமே இல்லை. அதெல்லாம் ஒரு கட்சியும் இல்லை, நான் அதை மதிக்கவும் இல்லை. எதுக்காக கேட்குறேன் அப்படின்னா, ஏன்னா ஆல்ரெடி வந்து இல்லை ஆக்சுவலாக உலக நாயகன் அப்படின்னு ஒருத்தர் வந்து அவர் இதை மாதிரி தான் டிவியெல்லாம் உடைச்சாரு, டாஸ் எடுத்ததுக்கு எரிஞ்சார். இப்போ அவர் எங்கே இருக்காருன்னு உங்களுக்கே தெரியும்.